அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதைகளை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். மகாகவி பாரதியார் எழுதிய சந்திரிகையின் கதை. சோமநாத ஐயரின் கிழத்தாயாகிய ராமபாட்டி சொன்னாள், அடே ஐயா சோமு, உன் பொண்டாட்டி முத்தம்மாள நீ சாமானியமாக நினைத்து விடாதே. அவள் மகா பதிவிரதை. உன்னை சாக்ஷாத் பகவானுக்கு சமமாக கருதி போற்றி வருகிறாள். உன்னுடைய ஹிதத்தை கருதியும் உனக்கு பொறுமை விளைவிக்கும் பொருட்டாகவும் அவள் சில சமயங்களில் ஏறுமாறாக வார்த்தை சொன்னால் அதை கொண்டு நீ அவளிடம் அதிக அருவருப்பும் கோபமும் எய்தலாகாது. நானோ சாகப் போகிறேன். இன்னும் 2 தினங்களுக்கு மேல் என் உயிர் நிற்கும் என்று தோன்றவில்லை. நான் போன பின் உனக்கு அவளை தவிர வேறு கதி ஏது? தாய்க்கு பின் தாரம். தாய் இருக்கும்போதே ஒருவன் அவளிடம் செலுத்தும் உண்மைக்கும் பக்திக்கும் நிகரான உண்மையையும் பக்தியையும் தன் மனைவியிடத்திலும் செலுத்த வேண்டும். இதுவரை நீ முத்தம்மாளை எத்தனையோ விதங்களில் கஷ்டப்படுத்தி வதைத்து வதைத்து வேடிக்கை பார்த்தாய்விட்டது. கொண்ட பெண்டாட்டியின் மனம் கொதிக்கும்படியாக நடப்பவன் வீட்டில் லக்ஷ்மி தேவி கால் வைக்க மாட்டாள். அந்த வீட்டில் மூதேவிதான் பரிவாரங்களுடன் வந்து குடியேறுவாள். இந்த வார்த்தையை எப்போதும் மறக்காதே. இதை ஆணி மந்திரமாக முடிச்சு போட்டு வைத்துக்கொள். குழந்தாய் சோமு, அந்த பராசக்தி லலிதாம்பிகைதான் உனக்கும் உன் பெண்டு பிள்ளைகளுக்கும் நீண்ட ஆயுளும் மாறாத ஆரோக்கியமும் கொடுத்து உங்களை என்றும் சந்தோஷ பதவியில் நிறுத்தி காப்பாற்றிக் கொண்டு வர வேண்டும் என்றாள். அந்த வார்த்தை அவருக்கு அடிக்கடி நினைப்புக்கு வரலாயிற்று. அத்தை அருமை செத்தால் தெரியும் என்பது பழமொழி. ராமபாட்டியின் முதுமை காலத்தில் சோமநாத ஐயர் அவளை யாதொரு பயனும் இல்லாமல் தன்னுடைய ஹிம்சையின் பொருட்டாகவும் நஷ்டத்தின் பொருட்டாகவும் நிகழ்ச்சி பெற்று வரும் ஒரு கிழ இருமல் எந்திரமாக பாவித்து நடத்தி வந்தார். அவள் ஒரேடியாக செத்து தீர்த்த பிறகுதான் அவருடைய மனத்தில் அவள் மிகவும் மகிமை பொருந்திய தெய்வமாகிய மாதா என்ற விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற வசனம் அவருக்கு உண்மை பொருளுடன் விளங்கலாயிற்று. தாயிற் சிறந்த கோவில் இல்லை. உலகத்தையெல்லாம் படைத்து காப்பவளாகிய சாக்ஷாத் ஜெகன் மாதாவே தனக்கு தாய் வடிவமாக மண் மீது தோன்றி காப்பாற்றுகிறாள். புருஷ ஏ வேதம் சர்வம் என்று வேதம் சொல்லுகிறது. இவ்வுலகத்திலுள்ள பொருளெல்லாம் கடவுளே என்பது அந்த வாக்கியத்தின் அர்த்தம். சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத். உலகம் முழுதும் கடவுள் மயம். நம் வீட்டை நாயாக நின்று காப்பதும் கடவுள்தான் செய்கிறார். வேலையாளாக வந்து வீட்டை பெருக்குவதும் கடவுள்தான் செய்கிறார். தோழனாகவும் பகைவனாகவும் ஆசானாகவும் சீடனாகவும் தாய் தந்தையராகவும் பெண்டு பிள்ளைகளாகவும் நம்மை கடவுளே சூழ்ந்து நிற்கிறார். எனினும் பிற வடிவங்களால் அவர் நமக்கு செய்யும் உபகாரங்களை காட்டிலும் தாய் தந்தையராக நின்று செலுத்தும் கருணைகள் சால மிக பெரியன. தாய் தந்தை இருவருமே கடவுளின் உயர்ந்த விக்கிரகங்களாக வணங்குதற்குரியவர். அவ்விருவருள் தாயே நம்மிடத்தே அதிக தெய்வீகமான அன்பு செலுத்துவது கொண்டும் நாம் கைமாறி அழைக்க முடியாத பேரருட் செயல்கள் தந்தையிடமிருந்து நமக்கு கிடைப்பதை காட்டிலும் தாயினிடமிருந்து அதிகமாக கிடைப்பது கருதியும் அவள் ஒருவளே தந்தையை காட்டிலும் கூட உயர்வாக போற்றப்படத்தக்கவள். இதனை கருதியே அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற வசனத்தில் தந்தையின் பெயருக்கு முன்னே தாயின் பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. சோமநாத ஐயர் காமம் குரோதம் முதலிய சேஷ்டைகளை உடனே அடக்கிக் கொள்ளக்கூடிய சக்தி பெறாவிடினும் கல்வி கேள்விகளால் அவருக்கு ஏற்பட்டிருந்த புத்தி தெளிவு இடைக்கிடையே அந்த காமம் முதலிய தீ குணங்களை கண்டித்து நன்கு சுடர் வீசும் சமயங்களும் இருந்தன. அந்த நேரங்களில் அவருடைய புத்திக்கு பெரிய உண்மைகள் புலப்படுவதுண்டு. மேலும் தாம் சுமார் 2 வருஷங்களின் முன்னே விசாலாட்சியிடம் அவமானப்பட்ட காலம் முதலாக அவர் பரஸ்திரீகளின் விஷயத்தில் அதிகமாக புத்தியை செலுத்தும் வழக்கத்தை நாளுக்கு நாள் குறைத்து கொண்டே வந்தார். பாவத்தின் கூலியே மரணம் என்று கிறிஸ்துவ வேதம் சொல்லுகிறது. துக்கத்தையும் பயத்தையும் இவற்றால் விளையும் மரணத்தையும் ஒருவன் வெல்ல விரும்புவானாயின் இங்கு பயங்களுக்கும் துக்கங்களுக்கும் முக்கிய ஹேதுவாக இருக்கும் பாவங்களை விட்டுவிட வேண்டும். யாதேனும் ஒரு பாவத்தை வெல்லும் முயற்சியில் மனிதன் மிகவும் கஷ்டப்பட்டு கைதேறி விடுவானாயின் பிறகு மற்ற பாவங்களை வெல்வதில் அவனுக்கு அத்தனை கஷ்டமிராது. அவனுக்கு அசுர யுத்தத்தில் தேர்ச்சி உண்டாய்விடும். அசுரர்கள் என்பன பாவங்கள், தேவர்கள் இதம் பண்ணும் சக்திகள். எப்போதுமே சோமநாத ஐயர் பாவச் செய்கைகளுக்கு அதிகமாக ஈடுபட்டவர் அல்லர். முக்கியமாக விபச்சார தோஷத்துக்கு அவர் அதிக வசப்பட்டவர் அல்லர். பெரும்பாலும் இப்பாவத்தை அவர் மானசீகமாக செய்து வந்தவரே அல்லாமல் காரியாம்சத்தில் அதிகமாக அனுசரித்தது கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்துநாதர் சொல்லுகிறார்,
அந்நிய ஸ்திரீகளுடன் சம்பந்தப்படுவோர் மாத்திரமே விபச்சாரமாகிய பாதகத்துக்கு ஆட்பட்டோர் என்று கருதுதல் வேண்டா. வெறுமே மனத்தால் ஒருவன் தன் மனைவியை ஒழிய மற்றொரு ஸ்திரீயை விரும்புவானாயின் அவனும் விபச்சார பாவத்துக்கு உட்பட்டவனே ஆவான் என்கிறார். இந்த விஷயத்தை உலகத்தார் சாதாரணமாக கவனிப்பது கிடையாது. பிறனுடைய சொத்தை திருடி ஊர்காவலாளிகளின் விசாரணைகளில் அகப்பட்டு தண்டனை அடைந்து சிறை புகுந்து வாழ்வோன் மாத்திரமே கள்வன் என்று பாமரர்கள் நினைக்கிறார்கள். பிறனுடைய சொத்தை அபகரிக்க வேண்டும் என்று மனத்தில் எண்ணினால் போதும், அங்கனம் எண்ணிய மாத்திரத்திலேயே ஒருவன் கள்வனாகி விடுகிறான். கள்வனுக்குரிய தண்டனை அவனுக்கு மனிதர்களால் விதிக்கப்படாவிடிலும் கடவுளால் அவசியம் விதிக்கப்படுகிறது. ஆனால் இளமூங்கிலை வளைத்து விடுதல் சுலபம். முற்றிப்போன மூங்கிலை வளைக்க முடியாது. அதை வளைக்க போகும் இடத்தே அது முறிந்து போய்விடும். மனித ஹிருதயத்தை இளமை பிராயத்தில் சீர்திருத்துதல் சுலபம். பின்னிட்டு முதிர்ந்த வயதில் மனித ஹிருதயத்தை வளைத்தல் மூங்கிலை வளைப்பது போல் ஒரேடியாக அசாத்தியமன்று. ஆனால் மிகவும் சிரமமான வேலை. இது பற்றியே முன்னோரும் இளமயிர் கல் என்று உபதேசம் புரிந்தனர். எனினும் வருந்தினால் வராதது ஒன்றுமில்லை. மனித ஹிருதயம் எப்போதுமே முற்றிப்போன மூங்கிலாகும் வழக்கமில்லை. இளமையில் இருப்பதை காட்டிலும் வயதேறிய பிறகு தவம் முதலியவற்றை பயிலுதல் மிகவும் சிரமம் என்பது கருதி எவனும் நெஞ்ச தளர்தல் வேண்டாம். கல்வியும் தவமும் எந்த பிராயத்திலும் தொடங்கலாம். இதை பற்றியே சோமநாத ஐயர் அடிக்கடி யோசித்து கடைசியாக தவம் பயிலுதல் அவசியம் என்று நிச்சயித்துக் கொண்டார். தவம் என்றால் காட்டிலே போய் மர உரி எடுத்து கந்த முலங்களை புசித்துக் கொண்டு செய்யும் தவத்தை இங்கு பேசவில்லை. ஆளுதலாகிய உண்மை தவத்தையே இங்கு குறிப்பிடுகிறோம். ஆத்ம ஞானத்தை, அதாவது எல்லாம் ஒன்று, எல்லாம் கடவுள், எல்லாம் இன்பம் என்ற ஞானத்தை ஒருவன் தனது நித்திய அனுபவத்தில் பயன்படுத்தி நன்மை எய்த வேண்டுமாயின் அதற்காக அவன் கை கொண்டு ஒழுக வேண்டிய சாதனங்களில் மிக உயர்ந்தது தவம். அதாவது இந்திரியங்களை அம்ச நெறிகளில் இன்புற வேண்டும் என்ற விருப்பத்தினின்றும் தடுத்தல். இந்திரியங்களை தடுத்தலாவது மனத்தை தடுத்தல். மனமே 5 இந்திரிய வாயில்களாலும் தொழில் புரியும் கருவி. சஞ்சலம், பயம் முதலிய படுகுழிகளில் வீழ்ந்து தவிக்காதபடி மனத்தை காத்தலும் தவம் என்றே கூறப்படும். எல்லா பாவங்களை காட்டிலும் வலியது, மற்றெல்லா பாவங்களுக்கும் காரணமாவது பயம். எனவே பயத்தை வென்றால் மற்ற பாவங்களை வெல்லுதல் எளிதாய்விடும். மற்ற பாவங்களை வென்றால் தாய் பாவமாகிய பயத்தை வெல்லுதல் பின் எளிதாம். இவ்விரண்டு நெறியாலும் தவத்தை ஏக காலத்தில் முயன்று பழகுதல் வேண்டும். இவ்வகை தவத்தையே சோமநாத ஐயர் விரும்புவராயினர். மேலும் தவங்களில் உயர்ந்தது பூஜை. மனத்தை தீய நெறியில் செல்லவிடாமல் தடுப்பதற்கு மிகவும் சுருக்கமான உபாயம் அதனை நன்னெறியிலே செலுத்துதல். மனத்தை செலுத்துதற்குரிய நன்னெறிகள் அனைத்திலும் உயர்ந்தது பூஜை. அன்பால் செய்யப்படும் உபச்சாரங்களே பூஜைகள் எனப்படும். எல்லாமாகிய கடவுளிடத்திலும் கடவுளாகிய எல்லா பொருள்கள், விசேஷமாக எல்லா உயிர்களிடத்திலும் இடையறாத நல்லன்பு செலுத்துவதும் அந்த அன்பின் கிரியைகளாகிய வழிபாடுகள் புரிவதுமே மிக சிறந்த தவம். அதுவே அறங்கள் அனைத்திலும் பேரறம். அஃதே மோட்ச வீட்டின் கதவு. அன்பே மோட்சம், அன்பே சிவம். இதனையே பகவான் புத்தரும் நிர்வாணமாகிய மகாமுக்திக்கு கருவியாக கூறினார். கடவுளிடத்தும் மற்றெல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துவதே மோட்சத்துக்கு வழி என்று இயேசு கிறிஸ்துவும் சொல்லி இருக்கிறார். மேலும் மற்ற மனிதர்களை தொழுதலும் வழிபடுதலும் அவர்களிடத்து தீராத அன்பு செலுத்தி அவர்களுக்கு தொண்டு புரிதலும் இல்லாதோன் கடவுளுக்கு செய்யும் ஜபம் முதலிய கிரியைகளால் கடவுளிடத்தே அன்புடையவன் என்று தன்னை கூறிக்கொள்ளுதல் வெறும் வேஷம் மாத்திரமே அன்றி உண்மையான தெய்வ பக்தியை காட்டுவதாகாது என்று கிறிஸ்துநாதர் உபதேசித்து அருளினார். கண்ணுக்கு தெரியும் கடவுளராகிய மனிதரிடத்தே அன்பு செய்யாதவன் கண்ணுக்கு தெரியாத ஜகத்தின் மூல ஒளியாகிய ஆதி கடவுளிடத்தே அன்பு செய்ய வல்லவன் ஆக மாட்டான் என்று கிறிஸ்துநாதர் சொல்லுகிறார். இதனையெல்லாம் சோமநாத ஐயர் நன்றாக அறிந்தவராதலால் மற்ற ஜீவர்களிடத்தில் அன்பு செலுத்தி பழகுவதை முக்கிய விரதமாக எடுத்துக்கொண்டார். மற்ற உயிர்களிடத்திலும் விசேஷமாக மற்ற மனிதர்களிடத்திலும் உண்மையாக அன்பு செலுத்தி பழகுதல் சாமானியமான காரியமன்று, அதிசிரமமான காரியம். ஜன்மம் முதலாக நமக்கு ஏற்பட்ட விசேஷ சம்ஸ்காரங்களாலும் கணக்கில்லாத அனந்த கோடி சிருஷ்டிகளில் அனந்த கோடிகளாக தோன்றி மறையும் ஜீவ குலத்துக்கு பொதுவாகவே ஏற்பட்டிருக்கும் பூர்வ சம்ஸ்காரங்களாலும் மனிதருக்கு இயல்பாகவே மற்ற உயிர்களிடமும் மற்ற மனிதரிடமும் பெரும்பாலும் பயம், வெறுப்பு, பகைமை, வேஷ குணங்கள் ஜனிக்கின்றன. பல உயிர்களிடம் அன்பும் நட்பும் ஜனிப்பதும் உண்டு.
ஆனால் பொதுவாக ஜீவர்கள் இயற்கையிலேயே ஒருவருக்கொருவர் சகிப்பில்லாமை, அசூயை முதலிய குணங்கள் உடையோராகின்றனர். இந்த அனாதியான ஜீவ விரோதம் என்ற குணத்தை நீக்கி சர்வ ஜீவ காருண்யமும் சர்வ ஜீவ பக்தியும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற இச்சை சோமநாத ஐயருக்கு உண்டாயிற்று. எனவே அவர் ஆடு மாடுகளைக் கண்டால் முன்போல் இகழ்ச்சி கொள்கை கொள்வதில்லை. ஏழைகளைக் கண்டால், கொடிய நோயாளிகளைக் கண்டால், குரூபிகளையும் மிகுந்த முதுமையால் உருச்சிதைந்து விகார ரூபமடைந்திருப்போரையும் கண்டால் அருவருப்பு எய்தி முகம் சுளிப்பதை நிறுத்தி அவர்களை மானசீகமாக வந்தனை செய்யவும் ஆசிர்வாதம் பண்ணவும் இயன்றவரை புறக்கிரியைகளாலும் அவர்களுக்கு இனியன செய்யவே முயன்றார். இதுவரை தமக்கு கோபமும் அருவருப்பும் விளைவித்து தம்மால் இகழ்ச்சியுடனும் எரிச்சலுடனும் புறக்கணிக்கப்படும் மனிதர்களை காணும்போது முகமலர்ச்சி கொள்ளவும் அவர்களிடம் தாழ்மையுறையும் இன்சொற்களும் பேசவும் பழக்கப்படுத்திக் கொள்ள தொடங்கினார். இஃதெல்லாம் ஆரம்பத்தில் அவருக்கு மிகவும் சிரமமாக இருந்தது. இத்தனைத்திலும் சிரமம் யாதென்றால், அவருக்கு முத்தம்மாளிடம் சுமூகமாக இருந்து அவளிடம் அன்பு காட்டுதல், அவளை கண்டவுடனே முகத்தை சுளிக்காமல் இருக்க அவருக்கு சாத்தியப்படவில்லை. பரஸ்திரீகளிடம் காமமுறாமல் இருப்பது அவருக்கு நாளடைவில் ஒருவாறு எளிதாயிற்று. ஆனால் முத்தம்மாளிடம் பிரேமை செலுத்துவது எப்படி? விவாகம் செய்து ருதுசாந்தி முடிந்து சில மாசங்கள் வரை அவருக்கு முத்தம்மாளுடைய உறவும் ஊடாடுதலும் இன்பம் பாய்ந்து கொண்டிருந்தன. அப்பால் அவை அவருக்கு சுகஹேதுக்கள் ஆகாமல் மாறி போய்விட்டன. 15ஆம் வயதில் அந்த பாக்யவதி அவருடைய சயன வீட்டுக்கு ஒரு ஆண் குழந்தையையும் கொண்டு வரத் தொடங்கினாள். அவர் அவளை முத்தமிடப் போகும் சமயத்தில் அந்த குழந்தை வீறிட்டு அழத் தொடங்கிற்று. அல்லது மலமூத்திர விசர்ஜனம் செய்து அவளுடைய மடியையும் இவருடைய வேஷ்டியையும் அசுத்தப்படுத்தலாயிற்று. அன்றைக்கு தொடங்கிற்று பெரும் கஷ்டம். பிறகு புதிய குழந்தைகள் 2 பிறந்தன. தமக்கும் தம்முடைய மனைவிக்கும் இளமை பிராயம் தவறிவிட்டது என்ற எண்ணம் அக்குழந்தைகளை பார்க்கும் தோறும் அவர் உள்ளத்தில் எழலாயின. இது நின்றும் அவர் குழந்தைகளிடம் அருவருப்படைதல் என்ற பரம மூடத்தனத்துக்கு தம்மை ஆளாக்கிக் கொள்ளாமல் தப்பினார். ஆனால் அதை காட்டிலும் 1000 பங்கு அதிக மூடத்தனமாக தமது பத்தினியை நோக்கும் பொழுதெல்லாம் அவளிடத்தில் வெறுப்பெய்துவதும் முகத்தை சுளிப்பதுமாகிய தீய வழக்கத்தில் தம்மை அறியாது விழுந்து நாளுக்கு நாள் அந்த படுகுழியில் தமது சித்தத்தை அதிக ஆழமாக அவிழ்ந்து போக இடம் கொடுத்தார். இத்தனை காலத்துக்கு அப்பால் இவருக்கு உண்டாகிய புதிய தெளிவின் பயனாக இப்போது அந்த மனைவியிடம் அன்பு செலுத்த முயற்சி பண்ணினார். அந்த முயற்சி இவருக்கு ஆரம்பத்தில் வேப்பெண்ணெய் குடிப்பது போல் மிகவும் கசப்பாக இருந்தது. அவளோ இவரிடத்திலே தோன்றிய மாறுதலைக் கண்டு உள்ளத்தில் மகிழ்ச்சி கொண்டாளாயினும் இவருடைய புதிய அன்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் இவரை பல கடினமான சோதனைகளுக்கு உட்படுத்த தொடங்கினாள். எனவே இவர் நம்பிக்கையையும் ஞானத்தையும் துணை கொண்டு வேப்பெண்ணெய் குடிக்கப் போன இடத்தில் இவருடைய முதுகில் சவுக்கடிகள் வேறு வேளாயின. மகா பதிவிரதையாகிய முத்தம்மா தன்னுடைய கணவன் இங்கனம் வேப்பெண்ணெய் குடிக்க வந்த சமயங்களில் அவருக்கு சர்க்கரை முதலியன கொடுத்து அவருடைய கஷ்டத்துக்கு பரிகாரங்கள் செய்யாதபடி இங்கனம் சவுக்கடிகள் கொடுத்து அவருடைய முதுகை காயப்படுத்தியது அவளுடைய விரத மகிமைக்கு பொருந்துமோ என்று சிலர் ஐயுறலாம். ஆனால் அவள் உயர்ந்த பதிவிரதையாகிய காரணம் பற்றியே எத்தனைக்கத்தனை விரைவாக நடத்துதல் சாத்தியமோ அத்தனைக்கெத்தனை விரைவாக அவரை அஞ்ஞான விஷயத்திலிருந்து பரிபூர்ணமாக விடுவித்து அவருக்கு ஞானாமிர்தத்தை புகட்ட வேண்டும் என்ற கருத்துடையவள் ஆயினாள். ஜீவாமிர்தமாகிய தர்மபத்தினியின் காதலை ஒரு பரமமூடன் வேப்பெண்ணெய்க்கு ஒப்பாக கருதி வரும் இடத்தே கூடிய அளவு விரைவில் அவனுக்கு என்ன நஷ்டம் விளைவித்தேனும் அவனை அந்த மகா நரகமாகிய அஞ்ஞானத்தினின்றும் வெளியேற்ற முயலுவதே தனது முக்கிய கடமை என்று அவள் நியாயமாக நிச்சயித்தாள். அவனுக்கு சாஸ்வதமான ஞானமும் நித்திய இன்பமும் ஏற்படுத்தி கொடுத்து அவனை காப்பாற்ற வேண்டும் என்று கருதி அதனால் அவனுக்கு சிறிது காலம் வரை அதிக சிரமங்கள் ஏற்பட்ட போதிலும் தீங்கில்லை என்று தீர்மானம் செய்தாள். ஒருவன் காலில் ஆழமாக விஷமுள் பதிந்திருக்கையில் அதை ஊசி கொண்டு எடுக்கும்போது அவன் அந்த ஊசி குத்தும் வேதனையை பொறுக்க மாட்டாமல் முள்ளை எடுக்க முயலாதபடி மிட்டாய் தின்று தன் மனத்தை அந்த நோய் நின்றும் புறத்தே செலுத்த வேண்டும் என்று நம்புவானாயின் அவனுக்கு இதத்தை நாடுவோர் அப்போது செய்யத்தக்கது யாது? அவனுக்கு ஊசி குத்துவதனால் வேதனையை பொருட்டாக்க கூடாது என்று அவனிடம் நிஷ்கருணையாக தெரிவித்துவிட்டு ஊசியை ஆழமாக பதித்து விஷமுள்ள எடுத்து களைதல் நன்றா? அல்லது ஊசியை புறத்தே போட்டுவிட்டு அவனுக்கு ஜிலேபி காப்பியால் விஷமுள்ளின் செயலை நிறுத்திவிடலாம் என்று அவன் நினைப்பது மடமையென்றோ? அதற்கு நாம் இடம் கொடுக்கலாமோ?
அவன் அழ அழ ஊசியை அழுத்தி விஷமுள்ளை எரிந்தாலன்றி அவனுக்கு விஷமுள்ளின் செய்கையால் மரணம் ஏற்படும் என்பதை அவனுக்கு வற்புறுத்தி கூறி எங்கனமேனும் ஊசியை உபயோகித்தலன்றோ உண்மையான அன்புக்கும் கருணைக்கும் அடையாளமாவது? இங்கனம் ஆலோசனை புரிந்தே முத்தம்மா நமது சோமநாத ஐயருக்கு அடிக்கடி விளாற்று பூஜைகள் நடத்தி வந்தாள். இங்கனம் நல்லெண்ணம் கொண்டே அவள் தம்மிடம் கடும் சொற்களும் கடுநடைகளும் வழங்குகிறாள் என்ற விஷயம் நாட்பட சோமநாத ஐயருக்கும் சிறிது சிறிது அர்த்தமாக தொடங்கிவிட்டது. இருந்த போதிலும் அவரால் சகிக்க முடியவில்லை. காதர் கோவில் மிக தூய்மை கொண்ட கோவில். ஒரு முறை அங்கு போய் பாவம் செய்து வெளியே துரத்துண்டவன் மீளவும் அதன் உள்ளே புகும் முன்னர் அவன் பட வேண்டிய துன்பங்கள் எண்ணிறந்தன. கண்ணை குத்தி பார்வையை அழித்துக் கொள்ளுதல் சுலபம். ஆனால் இழந்த பார்வையை மீட்டு ஏற்படுத்திக் கொள்ளுதல் எளிதில் இயல்வதொரு காரியமா? சோமநாத ஐயருக்கு குருட்டு கண்ணை மாற்றி மறுபடி நல்ல கண் கொடுக்க வேண்டும் என்ற விருப்பத்துடன் முத்தம்மா வேலை செய்தாள். அதில் அவள் செய்த சிகிச்சைகள் அவருக்கு சகிக்க முடியாதனவாகவே இருந்தன. ஆனால் எப்படியேனும் தாம் இழந்த பார்வையை மீட்டு பெற வேண்டும் என்ற பேராவல் அவருக்கும் இருந்தபடியால் சிகிச்சையில் உண்டாகிய சிரமங்கள் பொறுக்க முடியாதனவாக தோன்றினும் பல்லை கடித்துக் கொண்டு தம்முடைய முழு சக்தியையும் செலுத்தி ஒருவாறு சகித்து பழகினார். எனவே முத்தம்மாளை ஓயாமல் தம்முடன் இருக்கும்படிக்கும் பேசும்படிக்கும் வற்புறுத்த தொடங்கினார். இவர் எத்தனைக்கெத்தனை அவள் உறவையும் ஊடாட்டத்தையும் விரும்பத் தொடங்கினாரோ அத்தனைக்கும் அத்தனை அவள் இவரிடமிருந்து ஒதுங்கவும் மறையவும் தொடங்கினாள். இவளை நாம் காதலுக்கு யோக்கியதையில்லாத மனையடிமை புழுக்கச்சியாகவும் குழந்தை வளர்க்கும் செவிலியாகவும் நடத்தி வந்தோம். அப்போதெல்லாம் இவள் நமக்கு மிகவும் பணிவுடன் அடிமையிலும் அடிமையாய் நடந்து வந்தாள். இப்போது நாம் பரமார்த்தமாக இவளுடைய அன்பை கருதி அதனை வேண்டி சர்வ புகுந்த போது இவள் பண்ணுகிற மோடியும் இவள் செய்யும் புறக்கணிப்புகளும் பொறுக்க முடியவில்லையே. இதென்னடா கேலி? சொந்த பொண்டாட்டியை காதல் ராணியாக கொண்டாட போன விடத்தை அவள் நம்மை உதாசீனம் பண்ணினாள். என்ன செய்வது? பதிவிரதையாவது வெங்காயமாவது? நாம் இளமை தவறிவிட்டோம் என்பது கருதி இவள் நமது காதலை உண்மையாகவே அருவருக்கிறாளோ என்னவோ? எவன் கண்டான்? ஸ்திரீகளுடைய ஹிருதயத்துக்கு ஆழம் கண்டோன் யார்? கடல் ஆழம் காணுதல் எளிது, மாதர் மனத்தை ஆழம் காணுதல் அரிது. ஆண் மக்களை காட்டிலும் பெண்களுக்கு 8 மடங்கு அதிக காமம் என்று நீதி சாஸ்திரம் சொல்லுகிறது. எனவே தலை வழுக்கையாய் நரை தொடங்கி கிழப்பருவத்திலே புகத் தொடங்கிய என்னிடம் இவள் உண்மையாகவே அவமதிப்பு கொண்டாளெனில் அக்தோர் வியப்பாக மாட்டாது. என்னே உலக விசித்திரம்! என் குடும்பத்தில் மாத்திரமா? உலக முழுமையிலும் மனிதரெல்லாம் வீட்டு பொண்டாட்டி என்றால் அவள் தன் விருப்பத்துக்கும் கடமைப்பட்ட அடிமைச்சியாகவே கருதுகிறார்கள். புதியதொரு சித்திர தெய்வத்தின் மீது காதல் கொள்வது போல் நான் சொந்த பொண்டாட்டியிடம் காதல் செய்ய புகுமிடத்தே அவள் என்னை இப்படி கேலி பண்ணுகிறாள். எனினும் இவள் பதிவிரதை அல்லவென்று கருதவும் நியாயமில்லை. எனது பெற்ற தாய் இறக்கப் போகும் தருணத்தில் இவள் மகா சுத்தமான பதிவிரதை என்று சொல்லிவிட்டு மடிந்தாளே. அவள் தீர ஆராய்ச்சி செய்து நிச்சயப்படுத்தாத வார்த்தையை மரண காலத்தில் சொந்த மகனிடம் சொல்லக்கூடுமென்று நினைக்க இடமில்லையே. தாய் நம்மிடம் பொய் சொல்லிவிட்டா போவாள்? மேலும் அவள் இந்த வார்த்தை என்னிடம் சொல்லிய காலத்தில் அவளுடைய முகத்தை நான் நன்றாக உற்று கவனித்தேனென்றோ. அவள் அச்சொல்லை பரிசுத்தமான ஹிருதயத்துடனும் உண்மையான நம்பிக்கையுடனும் கூறினாள் என்பது அவள் முகத்தில் மிக தெளிவாக விளங்கிற்றன்றோ. மேலும் அவள் தீர ஆழ்ந்து பாராமல் வஞ்சிக்கப்பட்டவளாய் அங்கனம் தவறாது நம்பிக்கை கொண்டிருக்க கூடுமென்று நினைக்க புகுவோமாயின் அது பெரும் மடமைக்கு லட்சணமாகும். பாம்பின் கால் பாம்புக்கு தெரியும். எத்தனை மறைந்த போதிலும் பெண் மர்மம் பெண்ணுக்கு தெரிந்து விடுமன்றோ. 1 வருஷமா 2 வருஷமா இவளுடைய நடையை என் மாதா 10 வருஷ காலமாக இரவு பகல் கூட இருந்து மிகவும் ஜாக்கிரதையுடன் கவனித்து வந்தவளன்றோ. மேலும் என் மாதா புத்தி கூர்மை இல்லாத மந்தமா? 20 கம்பளிகளை போட்டு ஒரு ரகசியத்தை மூடி வைத்தாலும் அது அவளுடைய கண்களுக்கு தெரிந்து விடுமன்றோ. தாய் சொல்லியதை மறுப்பதில் பயனில்லை. அதில் ஐயப்படுவது மூடத்தனம். ஐயமுற்றான் அழிவுறுவான் என்று பகவத்கீதையில் கண்ணபிரான் அருளி செய்திருக்கிறாரன்றோ. நிச்சயமாக நம்முடைய புத்திக்கு புலப்படும் உண்மை ஒன்றை பற்றி வீண் சம்சயப்படும் அதிகாரம் மனத்துக்கு கொடுப்போமாயின் அது நம்மை நரகத்தில் கொண்டு சேர்க்கும். நம்முடைய முத்தம்மா பதிவிரதைதான். நம்முடைய உண்மையை சோதித்தறியும் பொருட்டாகவே நம்மை இந்த வலிய சோதனைகளுக்கு உட்படுத்துகிறாள். இதனால் நாம் அவளிடம் கொண்டிருக்கும் பிரேமை தழல் அவிந்து போக இடம் கொடுக்க கூடாது. இதனால் நாம் அவளிடம் பிரசப்படலாகாது. அவள்தான் நமக்கு தாரகம். வேறு புகழ் நமக்கு இல்லை. எக்காலத்திலும் நம்முடைய வழிகளை இருள் மூடாத வண்ணம் நம் மாதா கருணையுடன் நிறுத்திவிட்டு போன நித்திய விளக்கன்றோ இந்த கண்மணி முத்தம்மா. மேலும் மூட நெஞ்சமே, பாவியாகிய புழு நெஞ்சமே, முத்தம்மா நம்மை என்ன சோதனைகள் செய்கிறாள்? ஊடல்தானே பண்ணுகிறாள். ஊடலன்றோ காதலின் மிக இனிய பகுதியாவது? உணவினும் உண்டதரல் இனிது, காமம் புணர்தலின் ஊடல் இனிது என்றன்றோ
சாக்ஷாத் பிரம்மதேவனுடைய அம்சபூதரும் மகா கவியுமாகிய திருவள்ளுவதேவர் அருளியிருக்கின்றார். நாய் மனமே, உனக்கு என் காதற்கிளியிடமிருந்த இகழ்ச்சி எண்ணம் இன்னும் உன்னை முற்றிலும் விட்டு விலகவில்லை. எவளாவது நம்மிடத்தில் ஊடல் காட்டுவதாவது என்ற கர்வ சிந்தனையால் இந்த விஷயத்தில் மனதுக்கு கஷ்டம் ஏற்படுகிறதே அன்றி வேறில்லை. இவள் என்ன காரணத்தால் உனக்கு இத்தனை துச்சமாய்விட்டாள்? துச்ச மனமே, இவளை காதல் ராணி என்று கொண்ட இடத்தில் உணர்வு, உயிர், உடம்பு என்ற மூன்றும் அவளுக்கே சமர்ப்பணமாகிவிட்டதன்றோ? அவள் ஊடினால் அதுவும் ஓர் இன்பம், அவள் கூடினால் அதுவும் ஓர் இன்பம். மேலும் காதலி சொல்லும் வசைமொழிகளெல்லாம் நம்முடைய செவிகளில் அமிர்தம் போல் விழுவதன்றோ ஆண்மைக்கு லட்சணமாம்? காதல் பெண் உண்மையாகவே சினம் கொண்டோ அல்லது பொழுதுபோக்கின் பொருட்டாகவோ நம்மை திட்டினால் நாம் அந்த திட்டுக்களையெல்லாம் மிட்டாய் என்று நினைப்பதன்றோ புருஷ லட்சணம்? அங்கனமின்றி அவளிடம் எதிர்த்து சினம் கொள்ளுதல் பேடித்தன்மையன்றோ? அவள் எது செய்தாலும் அவளே நமக்கு தெய்வம், அவளே நமக்கு இன்பம். அவள் வலிய வந்து நம்மை முத்தமிட்ட போதிலும் அவளருகே கதி. அவள் நமது தசையை வாளை கொண்டு அறுத்த போதிலும் அதுவே நமக்கு ஸ்வர்க்க போகம் என்று இங்கனம் நிலா முற்றத்தில் நாற்காலியின் மீது உட்கார்ந்து நிலவை நோக்கி ஆலோசனை செய்து கொண்டிருந்த சோமநாத ஐயர் அப்படியே நித்திரையில் ஆழ்ந்துவிட்டார். பிறகு அவர் கண்ணை விழித்து பார்க்கையிலே சந்திரன் உதித்த இடத்தினின்றும் நெடுந்தூரம் விலகி வந்திருப்பது கண்டார். மாலையில் சுமார் 7 மணிக்கு முத்தம்மா காப்பி போட்டு குடித்துவிட்டு வருவதாக சொல்லிவிட்டு கீழே போனாள். இப்போது மணி எத்தனை இருக்குமென்று அவர் தம்முடைய சட்டை பையிலிருந்த கடிகாரத்தை எடுத்து நோக்கினார். நடுநிசி 12 மணி ஆய்விட்டது. படுக்கை அறைக்குள்ளே போய் பார்த்தார். அங்கு திமி திமி என்று மண்ணெண்ணெய் மேஜை விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. இன்னும் ஒரு க்ஷணம் அவர் தாமசப்பட்டு வந்திருப்பாரானால் கண்ணாடி குழாய் வெடித்து போயிருக்கும். அதனிலும் பெரிய ஆபத்துக்கள் விளைந்தாலும் விளைந்திருக்கும். இவர் விளக்கின் ஸ்திதியை பார்த்தவுடனே பளிச்சென்று பாய்ந்து திரியை குறைத்தார். விளக்கு நேரே எரிந்தது. அவருடைய படுக்கை அறையில் 3 கட்டில்கள் உண்டென்று முன்னமேயே சொல்லியிருக்கிறேன். அவற்றுள் ஒரு கட்டிலின் மீது அனந்த கிருஷ்ணனை தழுவிக்கொண்டு முத்தம்மா படுத்திருந்தாள். மற்றொரு கட்டிலில் மூத்த குழந்தைகள் 2 படுத்திருந்தன. சோமநாத ஐயருடைய கட்டில் சும்மா கிடந்தது. முத்தம்மாளை எழுப்பி கீழே அழைத்து போய் போஜனத்துக்கு ஏற்பாடு பண்ணலாமா என்று ஒரு க்ஷணம் சோமநாத ஐயர் யோசனை பண்ணினார். அப்பால் அறிவுடனே கண்ணை விழித்து நன்றாக பார்த்து கொண்டே படுகுழியிற் போய் வீழ்வதொப்ப பசி இல்லாமல் உண்பதிலிருந்தே நோய்களும் சாவும் ஏற்படுதல் பிரத்யட்சமாக தெரிந்திருந்தும் நாம் தினந்தோறும் பசியின்றி உண்டு மரணத்துக்கு வழி தேடுதல் பேதமையினும் பெரிய பெரும் பேதமையன்றோ என்றொரு நினைப்பு அவருக்கு உண்டாயிற்று. இன்றைக்கு நல்ல நாள். பசியில்லாத சமயங்களில் உபவாசம் போடுவதாகிய நல்ல வழக்கத்தை இன்றிரவே தொடங்கிவிடுவோம். பிரிய ரத்னமாகிய முத்தம்மாளும் ஆழ்ந்து நித்திரை செய்கிறாள். இவளை இப்போது எழுப்பி சோறு போட சொல்லி தொல்லைப்படுத்துதல் பாவமாகும். அதனால் உபவாசம் கிடப்போமே என்று தீர்மானம் பண்ணி சோமநாத ஐயர் விளக்கு திரியை மிகவும் சிறிதாக்கி குறைத்து மேஜை நின்றும் விளக்கை எடுத்து படுக்கையறையின் மூலையொன்றில் தரை மீது வைத்தார். மெல்ல வந்து முத்தம்மா துயில் எழாதபடி மெதுவாக அவளை தழுவி அவளுடைய கன்னத்தில் ஒரு முத்தமிட்டார். பிறகு தம்முடைய கட்டிலின் மீதேறி படுத்துக்கொண்டார். விரைவில் நித்திரை போய்விட்டார். அன்று இரவு முழுதும் சோமநாத ஐயர் மிகவும் ஆச்சரியமான இன்பக் கனவுகள் கண்டார். சந்திரிகையின் கதை பாரதியாரால எழுதப்பட்டு நிறைவு பெறாத நாவல். 1921ஆம் ஆண்டில் அவர் காலமானதால் அது முழுமையடையாமல் நின்றுவிட்டது. ஆனால் அவரின் சிந்தனையின் தீபம், சுதந்திரத்தின் இசை, பெண்மையின் உயர்வின் குரல் இன்னும் ஒளிர்கிறது. பெண்கள் அடிமைகள் அல்ல, சமத்துவ உரிமை கொண்டவர்கள் என்பதை இக்கதையின் மூலம் பாரதியார் உணர்த்த முயற்சித்திருக்கலாம். சந்திரிகை சமூகத்தில் ஒரு முன்னுதாரணமாக உயர்ந்திருப்பாள். அடுத்த கதையோடு சந்திப்போம். நன்றி.